தலைவன் அசீமு வந்தோடனே கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற மாதிரி செகண்ட் லெவலில் உண்மையிலேங்க இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வச்சாங்கன்னா, இல்லை ஒரு சிறந்த ஜோடி அப்படிங்கிற மாதிரி வைக்கும் பொழுது இவன் தான் வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறதா இருந்தாலும் இவனாக தான் இருக்கும். ஸோ அதோட இது வந்து ஒரு ஷோ மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது பார்க்க தான் தெரியும். ஆனால் தலைவன் சொல்கிற மாதிரி சரியான ப்ரோமோங்க, மாஸ் என்ட்ரி பயங்கரமாக பண்ணியிருக்கான் அசீமு. பிக் பாஸ்லேயே வந்து வச்சு செய்வான் எல்லாரையும். கேட்கவா வேணும்? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அசீம் வேறு லெவல்யா, நீ வேறு லெவல் வேற மாதிரி. எப்படி வேற மாதிரி? அதாவது என்ன தான் ராஜா பெரிய ஆளாக இருந்தாலும் ராணி தான் ப்ளே பண்ணுறதே. ராணி தான் செஸ் போர்டோடு இறங்கிட்டான், காயின்ஸோடு இறங்கிட்டான் தலைவன். அதாவது அந்த ராணி என்ன பண்ணியிருக்கு, இவனோட லவ்வரு பொறாமப்பட்டிருக்கு, இவன் மேலே பொசசிவ் பட்டிருக்கு, ப்ரொஃபஷனலான ப்ராப்ளம்ஸு, இது எல்லாத்தையும் தாண்டி இப்படிலாம் இருந்தால் நான் எப்படி வந்து வாழ முடியும் அப்படிங்கிறான். அதனால தான் மேபி நான் வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து நான் தோற்றுருக்கலாம், நான் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இந்த வாட்டி ராணி மிஸ் ஆகாது. ஏன்னா ராணி இருந்தால் தான் ராஜாவுக்கே மரியாதை. ஸோ இந்த வாட்டி ராஜா இங்கே இருக்கேன், ராணி செகண்ட் லெவலில் இருக்கா. இந்த வாட்டி செகண்ட் லெவலில் ராணியை கரெக்ட் பண்ணி, எப்படி ராணியை கரெக்ட் பண்ணி வேற மாதிரி சிம்மாசனத்தில் ராஜா மாதிரி உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அசீமு. சம்பவம் செய்யலாமா, திரிக்க விடலாமா, அது வந்து அசீம் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பொறுங்க, அடுத்து போடுறேன். அந்த இன்னும் பார்த்துருக்கேன் என்னென்ன சம்பவம்லாம் உள்ளே நடந்துருக்குன்னு. அடுத்தடுத்த வீடியோஸில் வரும், அது பொறுமையாக போய் பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் பாருங்கள், நல்லா தாங்க இருக்குது. அசீம்லாம் உள்ளே இருக்கிறது வந்து ஜாலியாக தான் இருக்குது. வெக்கேன்னு ஒருத்தன் இருக்கான் தலைவன், அவனும் வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா விஜய் டிவி ஷோ அப்படி தான், பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து சமூக சீர்கேடு தான், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா ஃபேமிலியாக பார்த்து செகண்ட் லவ் வந்து சேர்த்து வைப்பாங்க, மறுமணம் மாதிரி. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மாமா டிவியை பற்றி உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.